தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நஜ்து பகுதியைச் சேர்ந்த கிராமவாசி ஒருவர் தலைவிரி கோலத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் என் மீது கடமையாக்கியுள்ள தொழுகை பற்றி கூறுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகைகள் உன் மீது கடமையாகும், நீயாக விரும்பி கூடுதலாக ஏதேனும் தொழுது கொண்டால் தவிர என்றார்கள். அவர், அல்லாஹ் என் மீது கடமையாக்கியுள்ள நோன்பு பற்றி கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமதான் மாதம் முழுவதும் நீ நோன்பு நோற்பது உன் மீது கடமையாகும், நீயாக விரும்பி கூடுதலாக ஏதேனும் நோன்பு நோற்றால் தவிர என்றார்கள். தொடர்ந்து அவர், அல்லாஹ் என் மீது கடமையாக்கியுள்ள ஜக்காத் பற்றி கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் உட்பட இஸ்லாமிய சன்மார்க்க நெறிகளை அவருக்கு தெரிவித்தார்கள். அவர், உங்களை கண்ணியப்படுத்திய இறைவன் மீது சத்தியமாக நான் இவற்றில் எதையும் கூடுதலாக செய்ய மாட்டேன், அல்லாஹ் என் மீது கடமையாக்கியுள்ளவற்றில் எதனையும் நான் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார். அப்போது நபி அவர்கள், இவர் தாம் கூறியபடி உண்மையாக நடந்தால் வெற்றி அடைவார், அல்லது இவர் கூறியபடி உண்மையாக நடந்தால் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 6956.